கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை மிகவும் நேசித்து வேதத்தின்படி வாழ வேண்டும் என்று வாஞ்சையோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் வாசிக்க கேட்க இருக்கிற வேத பகுதி ஏசாயா 54வது அதிகாரம். இதை படித்து பார்க்கும்போது அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். நீங்களும் கருத்தாய் கவனமாய் ஜெப சிந்தையோடு கூட இந்த அதிகாரத்தை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அது மட்டுமல்லாது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான கேள்விகள் உங்களுக்குள் இருக்குமானால் அதையும் எனக்கு டைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நான் அதை உங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். இன்று நாம் வாசிக்க கேட்க இருக்கிற பகுதி ஏசாயா 54வது அதிகாரம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதைவேற்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுபவர். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவாளற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்குக்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களுக்கும் உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல,
எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவளுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிறபடி இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் செய்த தவறுகளின் நிமித்தமாய் என் வாழ்க்கையில் வந்திருக்கிற இந்த போராட்டத்தை கர்த்தர் நீர் மன்னித்து மீண்டும் என்னை உயிர்ப்பியும். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து எனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் மாற கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிற நுகங்களை கர்த்தர் நீர் முறிப்பதற்காய் நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடு பேசணும் அப்படின்ற வாஞ்சை தாகம் உங்களுக்கு ஏற்படுமானால் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 8072959858. I am Pastor and Prophet P. Benjamin Newton. I am in Trichy. God bless you.